அபிராமி. சேவை செய்யலாம். ஆனா நாம பண்ற சேவைக்கு சில விதிமுறை இருக்கு. அங்கஹீனம் குஷ்டரோகின்னா செய்யலாம். நிர்வாணமா ஓடுற பைத்தியத்தை நிறுத்தி துணியும் கட்டி விடலாம். ஆனா திமிர் எடுத்து அவுத்து போட்டு ஓடுறவனுக்கு துணி கொடுக்கறதுல என்ன லாபம்? கொழுப்பெடுத்து குடிச்சிட்டு வந்து கார் முன்னாடி விழறவாளுக்கு சேவை செய்யணும்னு தலையெழுத்து ஒண்ணும் இல்ல. நமக்கு தெரியாம நாம என்னென்ன பாவம் பண்ணினோமோ அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இப்படி அபிஷேகம் ஆராதனைன்னு பண்ணிட்டு இருக்கேன். அபிஷேகத்துக்கு கொண்டு போற தீர்த்தத்தை அவனுக்கு போய் குடுக்கறேன்னு சொல்ற? தண்ணி 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 அச்சச்சோ, மாமா கடிபட்டிருக்கே. ஆமாமா, ரத்த வேற ரொம்ப வருது. என்ன செய்யறது? அம்மா அம்மா தண்ணி. உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமோ? தவிச்ச வாய்க்கு தண்ணி தராம இருக்கிறது தான். தண்ணி தண்ணி கேக்குறாரு மாமா. தண்ணி இல்லையே. சரி, என்ன செய்யறது? மாமா, தண்ணி இல்ல, உமாச்சி பால் இருக்கு, சாப்பிடுங்க. சிந்தாம சாப்பிடுங்க. பரவாயில்ல, எச்சி பண்ணியே சாப்பிடுங்க. சாணி தண்ணியில அலம்பிடலாம். நீ ரொம்ப நல்லா இருப்ப. பத்திரமா ஆத்துக்கு போய் சேருங்க. ஜாக்கிரதை. பாத்துக்கணும், பாத்து. என்ன கிலா, கோயிலுக்கு போறேன்னு பட்டு புடவைலாம் உடுத்துட்ட, போகலையா? என்ன துக்கம் விசாரிக்கிறீளா? உங்க மண்ணி அதா எல்லாம் தெரிஞ்ச அபிராமி அவளை அழைச்சிட்டு போறத என்ன அழைச்சிட்டு போவாளா உங்க பாட்டி? இங்க பாரு, மண்ணி கோயிலுக்கு போனா நம்ம மாத்துல எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணுவா. ஆனா நீ கோயிலுக்கு போனா நம்ம மாத்து விஷயத்த அங்க இருக்கிற மாமிகள் கிட்ட வம்பிழுப்பேன் தான் உன்னை கூட்டிட்டு போகல. ஆமா, இல்லனா மட்டும் நம்ம ஆத்து விஷயம் வெளியில போறதே கிடையாது. அதான் உங்க பாட்டியோட கணக்கு பிள்ளை திருவடி அப்பப்போ நம்ம மாத்து விஷயங்களை முக்கிய செய்திகளை ஒளிபரப்புறாரே. நான் எதுக்கு ஒம்படிக்க போகணும்? இத பாரு, கோயிலுக்கு நானும் வரேன்னு பாட்டி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து போலாம்னா என்ன அர்த்தம்? இத பாருங்கோ, எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆறுது? போன எலெக்ஷனுக்கும் முந்தின எலெக்ஷன் அப்ப நம்ம கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து முடிச்ச கையோட ஓட்டு போட போனேன். அதுக்குள்ள அபிஷ்டு எவனோ ஒருத்தன் ஏன் ஓட்ட போட்டுட்டான். அட்லீஸ்ட் தாலி கட்டுற டைமுக்காவது கரெக்டா வந்தேளே. சரி, எங்க அப்பா நேக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுத்தாருன்னு தெரியுமா? நேக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? எல்லாம் பாட்டி தானே வாங்கிட்டா. எங்க அப்பா நேக்கு எவ்வளவு நகை போட்டாருன்னு தெரியுமா? அதுவும் எனக்கு எப்படிமா தெரியும்? அதுவும் பாட்டி தானே வாங்கிட்டா. நேக்கு எவ்வளவு வெள்ளி பாத்திரம் கொடுத்தாலானாவது தெரியுமா? அதுவும் பாட்டி தானமா வாங்கிட்டா. அட்லீஸ்ட் நமக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்ததுனாவது தெரியுமா? ஐயோ, பாட்டி தானே பிரசவம் பார்த்தா, அவளுக்கு தான் தெரியும். பாட்டி 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 இப்படி எல்லாத்துக்கும் பாட்டி பாட்டின்னு சொல்லி தானே என்ன மட்டும் தண்ணி வச்சிருக்கேன். இதோ பாருங்க, 100 சவரன் நகையோட நான் இந்த ஆத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். எந்த மாட்டு பொண்ணாவது உங்க ஆத்துல வைர நெக்லஸ் போட்டுட்டு வந்தாளா? நான் வந்தேன். அதுவும் சாதாரண வைரம் இல்ல, பெல்ஜியம் வைரம். உங்க அபிராமி மண்ணிக்கு பெல்ஜியம் ஒரு நாடு இருக்கிறதாவது தெரியுமா? நேக்கு தெரியும். இப்ப என்ன, அபிராமி மண்ணி பெல்ஜியம் போகணும் அவ்வளவுதானே? பாட்டின்ற சொல்லி அனுப்பி வச்சிருவோம். தள்ளுங்க, அனுப்புவேள், நன்னா அனுப்புவேள். அவ இந்த ஆத்துக்கு அப்படி என்ன கொண்டு வந்துட்டான்னு இந்த ஆத்துல இருக்கிறவாள் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு இப்படி கொண்டாடுறேன்னு தெரியல. நம்ம கல்யாண ரிசப்ஷன்ல பாலமுரளி கிருஷ்ணா பாட்டு பாடினார். உங்க அண்ணா கல்யாணத்துல ரிசப்ஷனே கிடையாது. டும் 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 டும்னு மேலத்தை கொட்டி ஆரத்தி எடுத்து கொட்டி போயிட்டு வான்னு அனுப்பிட்டா. சரி, கட்டு சதுபாது கொடுத்தாளா? அதுவும் இல்ல.
வயல் வேலைக்கு எடுத்துட்டு போவாளே அந்த மாதிரி இத்தனோடு ஒரு பித்தளை டப்பால புளியோதரை கொடுத்தா, அதுவும் ஆத்துக்கு வரத்துக்குள்ள ஊசி போயிட்டான் சொன்னா கேள்விப்பட்டேன். இத பாரு அகிலா, உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போலன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி பிளாஷ்பேக்கா பேசி என் பிராணனை வாங்காத அகிலா. தோ பாருங்கோ, நான் சொல்றத நன்னா கேளுங்கோ. இனிமே பொறுமையா இருக்க வேணான்னு எங்க அம்மா நேத்தே போன்ல சொல்லிட்டா. ஓ, இதத்தான் நீ உங்க அம்மாவை நேத்து போன்ல குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருந்தீங்களா? இன்னும் 2 நாள்ல இந்த ஆத்துல என் பங்கு நகைகள் என்னன்னு இன்னைக்கு லிஸ்ட் வந்து ஆகணும். குறிப்பா பாட்டியோட அந்த மாங்காய் மாலையில அது யாருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். அகிலா, மாங்கா நோக்கு மாலை அபிராமி மணிக்கு. இந்த மாதிரி எல்லாம் தமாஷா பேசி என்ன திசை திருப்பலான்னு பாக்காதீங்க. நான் மாற மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த அகிலா நினைச்சா அகிலத்தையே ஆட்டி வைப்பா, தெரிஞ்சுக்கோங்க. என்ன பாட்டி, கோயில இருந்து வந்துட்டேலா? பாட்டியா எங்க? அகிலத்தையே ஆட்டி படைக்கிற மூஞ்சிய பாரு. என்ன பயமுறுத்துறேளா? இதுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த அகிலா கிடையாது. அப்பாடி, எங்க பாட்டி நிஜமாவே வந்துட்டாலோ என்னமோ நான் பயந்தே போயிட்டேன். டி யமுனா, யமுனா, வாங்க வாங்க, கொடுங்க, உள்ள கொண்டு போய் கொடுங்கம்மா. உள்ள போய் தயார் பண்ணு. வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க. செத்த இருக்கும், இதோ வந்துடுறேன். குருக்களே, நாழி ஆயிடுத்து, அபிஷேகத்தை ஆரம்பிங்கோ. க்ஷமிக்கணும், இதோ ஆரம்பிச்சிடுறேன். பேத்தி பால் கொண்டு வந்துட்டே இருக்கா. என்ன பேசுறேள்? நான் என்ன உங்ககிட்ட காஃபியா கேட்டேன்? இதோ பால் வந்துரும் சொல்றேள். இது அபிஷேகம் சுவாமி, எல்லாம் தயாரா வச்சிருக்க வேண்டாமோ? அம்மா, நம்ம ஆத்துல இருந்தே பால் கொண்டு வந்திருக்கலாம். நம்ம ஆத்துல கறக்கிற பால் நமக்கே பத்தலைன்னு தானே இந்த மனுஷங்கிட்ட ஏற்பாடு பண்ண சொன்னேன். மனுஷன் இப்படி கழுத்த இருப்பாருன்னு நான் என்ன கனவா கண்டேன்? கோச்சுக்காதி மாமி, இதோ வந்துருவா. அப்படியே வரலனாலும் பக்கத்துல இருக்க 6வது மாமா ஆத்துல இருந்து கொண்டு வந்துடுறேன். என்ன? ஏன் எங்க ஆத்து செலவுல அந்த 6வது மாமாவுக்கு புண்ணியம் தேடலாக்கும்? தாத்தா, அதோ என் பேத்தி கல்யாணியே வந்துட்டு இருக்காளே. வாமா கல்யாணி, வா. ஏமா சேத்த சீக்கிரம் வரக்கூடாதோ? அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுத்தோன்னு. என்னங்க தாத்தா பால்? என்னம்மா ரொம்ப கம்மியா இருக்கு? அம்மா இவ்வளவுதான் கொடுத்தனுச்சாளா? இல்ல தாத்தா, வழியில ஒரு மாமா அடிபட்டு தண்ணி தண்ணியும் கேட்டு இருந்தார், அவருக்கு தான் கொஞ்சம் கொடுத்தேன். அம்மா தண்ணி. என்ன காரியம் பண்ண? அம்பாள் அபிஷேகத்துக்கு கொண்டு வந்த பாலை கண்டவாளுக்கு கொடுத்துட்டியா? என் தாத்தா சொல்லியிருக்கார், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலனா பாவம்னு. என்கிட்ட தண்ணி இல்ல, பால் இருந்தது, அதான் கொடுத்தேன். அதிக பிரசங்கி, அபிஷேகம் பண்ற பாலை சாப்பிட கொடுக்கறதா? இந்த எச்சல் பாலை கொண்டு அபிஷேகம் பண்றது? தாத்தா, ராமர் உமாச்சியே சபரி பாட்டியோட எச்சை பழத்தை ஏத்துண்டார்ல, அதே மாதிரி நம்ம உமாச்சியும் இந்த எச்சப்பாலை ஏத்துப்பார். வாய மூடு. தப்பையும் பண்ணிட்டு ஏட்டிக்கு போட்டு பேசுறத பாரு. என்ன மணி ஐயர், இப்படிதான் பெண் குழந்தைய வளர்க்கறதா? பெரியவாளை எதிர்த்தா பேசுறேன். எல்லாம் உங்க அம்மா கொடுத்த செல்லம். உன்னை போய் தொலை. மாமி மன்னிச்சிருக்கோ, செத்த நேரத்தில் பால் ஏற்பாடு பண்ணிடுறேன். தாயே காப்பாத்துமா. सहस्रशीर्षः पुरुषः सहस्राट् सहस्रभाग तपोमीं विश्वतो विद्वा आद्यतिष्ठसाङ्गुलं पुरुष एवेदगुं सर्वं यद्भूतं यत्तपव्यं उदामृतत्यस्येषानः. நிறுத்துங்கோ. குருகுல் சுவாமி, இங்க வாங்கோ. என்ன மாமி? வழக்கமா அபிஷேகத்தும் போது அம்பாளுக்கு சிக்ஷாவளி தானே சொல்லுவா. நீர் ஏன் புருஷ சுத்தம் சொல்றேள்?
சிக்ஷாவளி சொல்ற கணேச குருக்கள் ஊர்ல இல்ல. எங்கேயாவது தேவசனும் பிராமணார்த்தத்துக்கு போயிருப்பார். இந்த மாதிரி கோவில்ல இந்த மாதிரி குறை வச்சா நாட்டுல எப்படி மழை பெய்யும்? கவலைப்படாதீங்க மாமா, நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. ஆ, சன்னோ மித்ரஹ சம்பர்ணஹ சன்னோ பவத்ஸ்ய வரியமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிஹி. அம்மா தாயே பராசக்தி, ஏதாவது குறை மந்திரஹீனம் இருந்தா அடியேனும் தட்டுல தட்சணை எவ்வளவு போடுவாளோங்கிற நினைப்புல அபிஷேகத்தை ஸ்ரத்தை இல்லாம பண்ணப்படாது. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அபிஷேகம் அமோகமா நடந்தது. மாமா, ஆ. வழக்கம் போல எங்க ஆத்துல இருக்கிற எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் சக குடும்பானாம் நமஸ்ய. அம்மா பராசக்தி. அண்ணா நீ வா. அபிராமி, நீ இருந்த அர்ச்சனை எல்லாம் முடிச்சிட்டு வா. மாமா, செத்த இங்க வாங்களே. நல்ல நேரத்துல என்ன காப்பாத்தினம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அர்ச்சனை பண்ணும்போது காயத்ரியோட பேரை மறந்துடாதீங்க. வீட்டு நட்சத்திரம் தானே? அதேதான் மாமா. நோக்கு ரொம்ப பெரிய மனசுமா. गायत्री नामस्य अवित्त नक्षत्राणां मकर राश्याणां मम यजमानस्य सह कुटुम्बानां क्षेम शैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्य. உன் பேர் கல்யாணி தானே? ம். அடிச்சது வலிக்கிறதா? நான் ஒரு தப்பு பண்ணாம இருக்கச்சு தாத்தா என்னை அடிச்சிட்டார் மம்மி. தாத்தா தானம்மா அடிச்சார், அதுக்கு போய் அழலாமா? நோக்குன்னு தெரியுமா, அந்த உம்மாச்சியே ஒரு ராஜா கிட்ட பெரும்பாலும் அடி வாங்கியிருக்கார். இல்ல மம்மி, தாத்தா இது வரைக்கும் என்னை அடிச்சதே இல்ல. தாத்தாக்கு உன் மேல கோவம் இல்லம்மா. அதோ அங்க வந்திருக்காளே ஒரு பாட்டி, அவ உன்னை கோச்சுக்க போறாளேன்னு பயந்துண்டுதான் உன்னை அடிக்கிற மாதிரி சும்மா தட்டினார். நிஜமா சொல்லு, தாத்தா அடிச்சது நோக்கு வலிக்கிறதா? இல்ல மாமி, வலிக்கல. சமத்து. மத்தவாளுக்கு உபகாரம் பண்றதுல தப்பே இல்ல கல்யாணி. ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, உன் மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதை மட்டுமே செய். என்ன ஞாபகத்துல வச்சுக்கோ. பாட்டி என்னை தேடுவா, நான் போயிட்டு வரேன். சண்டாளி, மடியை கெடுத்துட்டியே. போச்சு, எல்லாம் போச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோட பூஜை அறையில போய் பூஜை பண்ணலான்னு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டியேடி. நீ எதுக்குடி என்ன தொட்டு தூக்கின? மூதேவி, மூதேவி, ஜாக்கிரதை.
பரவாயில்லம்மா. போ. ச்சே கோயிலுக்கு போயிட்டு வந்த மடியே போயிடுத்து. சண்டாளி என்ன தொட்டு தீட்டாக்கிட்டா. அபிராமி எங்க போற? மறிக்குழந்தை உங்களை தொட்டு தூக்கினதுனால உங்களுக்கு தீட்டா எடுத்தோன்னோ. ஆமா, அதான் உங்களை திரும்பவும் மடியாக்க வெந்நீர் கொதிக்க வைக்க போறேன். சமத்து. செல்லம்மா இன்னும் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கே. ஒண்ணும் இல்ல. ஓஹோ, பாட்டி மறிக்குழந்தை அடிச்சதை நினைச்சு வருத்தப்படுறியா? அது மட்டுமா, மேலும் மேலும் உங்க பாட்டி செய்யற அக்கிரமங்களை பார்த்துட்டு ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கேன் பாருங்கோ. அத நினைச்சுதான் வருத்தப்படுறேன். அவ அடி வாங்குறது ஒண்ணு புதுசு இல்ல, ஏற்கனவே வாங்கியிருக்கா. அன்னைக்கே கிளம்பிட்டா. நான் தான் சமாதானப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கேன். ஓஹோ. ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு போற வழியில பாட்டி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துட்டா. அதான் என் மனசு ரொம்ப பாதிச்சுடுது. பாவம்னா, அடிபட்டு கடந்த அந்த ஆள் தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டான். கூஜா நிறைய தண்ணி வச்சுட்டு தர மாட்டேன்னுடா. என்ன ஜுஜோ நானே கதையா சொல்லிட்டு. ஒண்ணு இல்ல, நீ சொல்லு. அந்த கோவில் குருக்களோட பேத்தி தான் கையில இருந்த அபிஷேக பால் அவனுக்கு கொடுத்து உதவி பண்ணிருக்கா. என்னன்னா இது, அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற பரோபகார மனப்பான்மை கூட உங்க பாட்டிக்கு இல்லையே. என்ன செல்லம்மா இது? நோக்குதான் பாட்டியை பத்தி நன்னா தெரியுமே. நோக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே நன்னா தெரியும். அது நாய்வால நிமித்த முடியுமா? நாய்வால நிமித்த முடியாதுதான். ஆனா நம்ம ஆத்து நாய் ரோட்ல வரவா போறவாளெல்லாம் கடிச்சுட்டு இருந்தா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ பாட்டிய நாயினே முடிவு பண்ணிட்டியா? அச்சச்சோ, ஏன்னா பழமொழி சொல்றேன்னு நீங்களும் நாய்வால் அது இதுன்னு சொல்லிட்டேள். பேச்சுவாக்குல வந்து நானும் வாய் தவறி சொல்லிட்டேன். அச்சச்சோ, தப்பா எடுத்துனா மன்னிச்சுக்கோங்களேன். அசட் அபிராமி, உன்னால பாட்டிய வையவும் முடியாது, அவகிட்ட சண்டை போடவும் முடியாது. உண்மையை சொல்லட்டுமா? இந்த ஆத்துலயே நோக்குதான் பாட்டி மேல அபிமானம் அதிகம். ஆனா அதை வெளிக்காட்டிக்காம வெட்டி வீம்போட இருக்க. வாஸ்தவம் தானா? ஆனா பாட்டி தான் ஏன் இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறா? அவ செய்யற தப்புக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேடின்னு இருக்கேன். இப்படியே போச்சுன்னா எங்க போய் முடியும்னு நேக்கு தெரியாதுன்னா. உணர்ச்சி வசப்படாத செல்லம்மா, நம்மளால என்ன செய்ய முடியும்? முடியும், நாம நினைச்சா முடியும். ஓஹோ, என்ன பண்ணணும்? நான் சொல்றத கேக்குறேடா? உத்தரவு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைண்ணா, அந்த சைக்கிள்காரன் ரொம்ப பாவம். அவனுக்கு நாம ஏதாவது உபகாரம் பண்ணணுமே. ஐயோ, பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா பலி போட்டுடுவா. ஏன் கூப்பாடு போடுறே? ஓகே ஓகே, பாட்டிக்கு தெரியாமையாவது உபகாரம் பண்ணலாமோன்னோ? பண்ணலாம். ஆனா அவன் யாரு, எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நேக்கு தெரியுமே, நம்ம பூக்காரி ரஞ்சிதத்தோட புருஷன் கந்தன். அவ ஆங்கூட நேக்கு தெரியும். எல்லாம் நன்னா தெரிஞ்சு வச்சுக்கோ. யோசிச்சு செய்மா. நாம அவனுக்கு உதவி செய்யறது பாட்டிக்கு தெரிஞ்சது. ரஞ்சிதத்துக்கிட்டயே பூ வாங்கி அவ புருஷன் போட்டோவுக்கு மாலையா போட்டுடுவா. என்ன பேச்சு பேசுற? சரி, ஏன் ஆத்துக்காரரா நீங்க வர வேண்டாம், ஒரு டாக்டரா வாங்களே. ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாட்டியின் ஸ்டெத்தஸ்கோப்பை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஆத்துல சமையல் வேலைய பாருடான்னு சொல்ல போறா. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா உங்க கூட நானே ஒத்தாசையா இருந்து உதவி செய்றேன். இப்ப போங்க, உங்க மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்கோ. பாட்டி கேத்த பேர சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. வரதா, வரதா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இந்தாங்க சாவி. குறுக்கலையா பாதி வரைக்கும் பெயிண்ட் வேலை முடிஞ்சிருக்கு. சாயந்தரம் வந்து மீதி வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கூட்டினவா சீக்கிரமா வேலையை பார்க்க சொல்லு. உற்சவம் வேற வர போறது. கோவில் தர்மகர்த்தா கோவிச்சுக்க போறார். இந்தாங்க சாவி, வரேன்.
ஆ. ஈஸ்வரா, அச்சச்சோ, என்ன பண்றது? நல்லா மாட்டின்டேனே.